This is before and this is after. இதுவும் இன்னொரு before and after ஒரு மேஜிக் மாதிரி இருக்குல்ல. எஸ், இது பிராண்ட் நியூ வெர்ஷன் Adobe Photoshop 2021. சரி, இந்த மேஜிக் எப்படி நடக்குது பார்த்துடலாம் வாங்க. இந்த வீடியோ பல செக்ஷன்ஸாக பிரிஞ்சிருக்கு. உங்களோட வசதிக்காக டைம் ஸ்டாம்ப்ஸ். இந்த டைம் ஃபோட்டோஷாப்போட அப்டேட்ஸ் எல்லாமே AI, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு தான். இதுக்கு Adobe Senseiன்னு இன்னொரு நேமும் இருக்கு, இல்லைனா மெஷின் லேர்னிங் சிஸ்டம்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே மெஷினை ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்ண வைக்கிற முயற்சி தான். ஒரு பிக்சர்ல இதுதான் ஸ்கைன்னு ஐடென்டிஃபை பண்றதாகட்டும், இல்ல இந்த ஃபேஸ்ல தலையில மட்டும் ஹேர்ஸ் இல்ல, ஃபேஸ்லயும் அதாவது தாடியிலையும் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஹேர்ஸோட டென்சிட்டி ஆர் திக்னஸை 4:1 ரேஷியோவில் இன்க்ரீஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை சிங்கிள் கிளிக்கில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதாகட்டும், ஆர் பிளர் ஆக்குறது, இதுலேயே பேக்ரவுண்ட் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்குறது, இது மாதிரி எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தான் இயங்குது. ஆல்ரைட், இந்த வெர்ஷனில் ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக யூஸ் ஆகிற ஃபியூச்சர்ஸ் மட்டும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு அவுட்டோர் லேண்ட்ஸ்கேப் பிக்சரில் ஸ்கை பிளைனாக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் பிக்சரில் ஒரு வாவ் ஃபேக்டர் கண்டிப்பாக மிஸ் ஆகும். ஃபோட்டோஷாப்போட ஏர்லியர் வெர்ஷனில் ஸ்கை ரீப்ளேஸ் பண்ண கொஞ்சம் மெனக்கட வேண்டியிருந்தது. பட் இப்போ இதை ஜஸ்ட் 1 கிளிக்ல அப்ளை பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. எஸ், எடிட் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட், தட்ஸ் இட். ஜஸ்ட் ஒரு கிளிக்ல ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் டன். ஒருவேளை நீங்கள் இந்த கரண்ட் ஸ்கையில் சாட்டிஸ்ஃபைடு இல்லைனா உங்கள் ஷார்ட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்கையை சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஸ்கையை ஃபைனலைஸ் பண்ண உடனே ஃபைன் டியூனிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இதில் வெரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஷிஃப்ட் எட்ஜ். இது ஸ்கைக்கும் ஆக்சுவல் சப்ஜெக்ட்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ண யூஸ் ஆகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபேட் எட்ஜ் அதோட டிரான்சிஷனை ஸ்மூத் பண்ண யூஸ் ஆகுது. பட் இது 90% டிஃபால்ட் வேல்யூவான 0 and 100லயே பெஸ்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிறது ஸ்கை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபோர்கிரவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இங்க ஸ்கையை தவிர மற்ற எல்லாமே ஃபோர்கிரவுண்ட் தான் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்கை இங்க பேக்ரவுண்ட், மீதி இருக்கிற எல்லாமே ஃபோர்கிரவுண்ட். சரி, இப்போ ஸ்கைல மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். ஸ்கையோட பிரைட்னஸ், டெம்பரேச்சர், ஸ்கையோட ஸ்கேலிங் அண்ட் ஃபிளிப் கூட பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஸ்கையை மூவ் பண்ணணும்னா டைரக்டா டாக்குமெண்ட்ல டிராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோர்கிரவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல லைட்டிங் மோட், லைட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாமே ஸ்கைல இருக்க கலர் டோனை சப்ஜெக்ட் மேலையும் அப்ளை பண்றதுக்காக தான். இந்த லைட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்கைக்கும் சப்ஜெக்ட்க்கும் நடுவில் இருக்க டிரான்சிஷனை டார்க் ஆர் லைட் பண்ண யூஸ் ஆகுது. இதுக்கு மல்டிப்ளை அண்ட் ஸ்கிரீன் 2 பிளண்ட் மோடும் அவைலபிளா இருக்கு, விச் இஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். அண்ட் இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்கையோட கலரையும் சப்ஜெக்டோட கலர்ஸையும் மேட்ச் பண்றதுக்காக. இதை யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் மேல ஃபாலோ ஆகுற கலர் இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி இதோட அவுட்புட் எய்தர் நியூ லேயராக கூட எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மெர்ஜ்ட் டூப்ளிகேட் லேயராக கூட எடுத்துக்கலாம். ஸோ நியூ லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அது நான் டிஸ்ட்ராக்டிவ் ஒர்க் ஃப்ளோவாக இருக்கும். இன்கேஸ் டூப்ளிகேட் லேயர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா அது டிஸ்ட்ராக்டிவ் ஒர்க் ஃப்ளோவாக இருக்கும். சரி, இப்போ நான் நியூ லேயர் கொடுத்துக்கிறேன். உடனே ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் குரூப்னு ஒரு குரூப்புக்கு உள்ள 2 மாஸ்க் அண்ட் ஒரு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வித் மாஸ்க் வந்திருக்கு. ஸோ இது ஸ்கை மட்டும். இது ஃபோர்கிரவுண்ட் லைட்டிங் அண்ட் இந்த கர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல கலர் மேட்ச் கிரேடிங் அப்ளை ஆகி இருக்கு. இது எல்லாத்தையும் ஃபர்தரா ஃபைன் டியூன் கூட பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இன்னொரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள பார்க்கலாம். எடிட் அண்ட் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட். இங்க என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல இருந்த கிராஸ் எல்லாமே ஹைட் ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் இதுக்கு ஏத்த மாதிரி, இந்த ஷாட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்கையை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை டிஃபால்ட் வேல்யூலயே இதை 2யும் விட்டாச்சு. அவுட்புட் நியூ லேயர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹிட் ஓகே. ஸோ இதை ஜஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் விட்டு போன கிராஸ் இருக்கோ அதை மட்டும் Ctrl+J போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த லேயரை டாப்பில் கொண்டு போய் வச்சிடுறேன். ஜஸ்ட் மற்றது எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆர் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஜஸ்ட்
இந்த ஒயிட் பாயிண்ட் எடுத்து ஒரு கிளிக் அண்ட் இதோட பிளண்ட் மோட் மல்டிப்ளை சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் தென் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு நெகட்டிவ் மாஸ்க். அண்ட் தென் ப்ரஷ் டூல் எடுத்து ஒப்பாசிட்டி ஒரு 50-60% வச்சுட்டு எங்கெல்லாம் கிராஸ் விட்டு போச்சோ அந்த இடத்துலலாம் ஒரு சின்ன பெயிண்ட். ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். இன்கேஸ் இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தால் ஸ்லைட்லி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இந்த ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஒரு முக்கியமான பார்ட் என்னென்னா, நீங்கள் ஸ்கை ரீப்ளேஸ் பண்ண போகிற ஷாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கையை செலக்ட் பண்ணுறதுல தான் அந்த ஷாட்டோட வாவ் ஃபேக்டரே அடங்கியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ஷேலோ டெப்த் இருக்க ஷாட், மீனிங் பேக்ரவுண்ட் ஆல்ரெடி பிளராக தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்கையும் பிளராக தான் இருக்கணும். ஸோ இந்த லேயர் லிங்க்ஸை கட் பண்ணிவிட்டு ஸ்கை லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிளர் பண்ணால் மோர் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒருவேளை ஸ்கை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன நாய்ஸ் ஆட் பண்ணால் ஈவன் மோர் ரியலிஸ்டிக்காக மாறிடும். அண்ட் ஃபோட்டோஷாப்பில் டிஃபால்ட்டாக இருக்க ஸ்கைஸ் மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஓன் கலெக்ஷன்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நியூரல் ஃபில்டர்ஸ், இது ஃபோட்டோஷாப் ஃபில்டர்ஸ்லேயே பிராண்ட் நியூ அண்ட் ரெவல்யூஷனரி ஃபில்டர்ஸ்னு சொல்லலாம். இதை 3 டைப்பாக பிரிக்கலாம். 1 ஃபியூச்சர்ட், 2 பீட்டா, இன்னொன்று கமிங் சூன். இதில் இந்த ஃபியூச்சர்டு ஃபில்டரில் இருக்கிற இந்த 2 ஃபில்டரும் தான் 100% எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும்னு அர்த்தம். 2 பீட்டா அப்படின்னா ஸ்டில் இந்த ஃபில்டர்ஸ்லாம் டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்குன்னு அர்த்தம். டெவலப்பிங் ஸ்டேஜ்லேயே இந்த பர்டிகுலர் ஃபில்டரை எண்ட் யூசர்கிட்ட கொடுத்து டெஸ்டிங் பண்ணுறது தான் இந்த பீட்டா வெர்ஷன். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்க ஃபில்டர்ஸ் எல்லாம் 100% பக்காவாக ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒன்ஸ் டெஸ்டிங், பக் ஃபிக்ஸிங் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது ஃபியூச்சர் கேட்டகரிக்கு மூவ் ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் இதில் ஏதாவது ஆப்ஷன் ட்ரை பண்ணி அது சரியாக வரலன்னா நிர்வாகம் பொறுப்பாகாதுன்னு அர்த்தம். அண்ட் ஃபைனலி கீழே இருக்கிற இதெல்லாம் கமிங் சூன் ஃபில்டர்ஸ், மீனிங் இது இப்போதைக்கு டெஸ்டிங்க்கு கூட அவைலபிளாக இல்லைன்னு அர்த்தம். இதில் கொடுத்துருக்க சாம்பிள் பிக்சரை பார்த்தாலே இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதில் ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு ஓட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு அடோபி எந்த ஃபில்டருக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அதை சீக்கிரமாக டெவலப் பண்ணுவாங்க. ஆல்ரைட், இந்த ஃபியூச்சர் ஃபில்டர் கேட்டகரியில் இருக்க ஃபில்டர்ஸோட ப்ராசஸிங் என்ஜின் லோக்கல்லே இருக்கும். பட் இந்த பீட்டா டேப்ல இருக்க ஃபில்டர்ஸ் எல்லாம் எவ்ரி டைம் கிளவுட்ல கனெக்ட் ஆகி தான் ரிசல்ட் கொண்டு வரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எஸ், எவ்ரி டைம் நம்ம ப்ராசஸ் பண்ற டேட்டா அடோபி கிளவுட் என்ஜினுக்கு அனுப்பப்படுது. இந்த டேட்டா அடோபிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃபார் த ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ். அண்ட் இந்த பீட்டா ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இன்டர்நெட் கனெக்ஷன் எனேபிளா இருக்கணும். ஸ்கின் ஸ்மூத்திங், எஸ், இப்போ போட்டோஷாப்லயே எந்த ஒரு பிளக்கினும் யூஸ் பண்ணாம ஸ்கின் ஸ்மூத்திங் பண்ண முடியும். ஜஸ்ட் ஸ்கின் ஸ்மூத்திங் எனேபிள் பண்ணி பிளர் அண்ட் ஸ்மூத்னஸை அட்ஜஸ்ட் பண்ணா போதும். தட்ஸ் இட். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் this is after. பட் இது ரொம்பவே ஒரு பேசிக்கான ஸ்மூத்திங் தான். இஃப் யூ ஆர் இன் a rush situation இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஒரு ப்ரொஃபஷனல் லுக் இது கொண்டு வருமானு கேட்டா கண்டிப்பா இல்லை. இந்த சேம் பிக்சரையே ப்ரொஃபஷனல் ரீடச், ஐ மீன் மேனுவலா பண்ணது தான் இது. இது நியூரல் ஃபில்டர் ஸ்மூத்திங் அப்ளை பண்ணது. ஸோ உங்களால ரொம்ப ஈஸியா டிஃப்ரெண்ட்டை சொல்லிட முடியும். ஸோ எப்பவுமே ஹியூமன் கிராஃப்டை, ஹியூமன் டச்சை ஒரு மெஷினால கம்பீட் பண்ணவே முடியாது, பர்டிகுலர்லி ஆர்ட் ஃபார்ம்ல. எனிவே இந்த நியூ ஃபில்டரை மினிமலாக யூஸ் பண்ணுற வரைக்கும் ஓகே. ஐ மீன் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் இல்லையா? அண்ட் கீப் இன் மைண்ட், as of now இது ஒன்லி ஃபேஸ் ஏரியாவில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸ்டைல் ட்ரான்ஸ்ஃபர், இது ஒரு ரெடிமேட் ஃபில்டர் ஸ்டைல் கேலரி. இதில் இருக்கிற ஸ்டைல்ஸை 1 கிளிக்ல உங்களோட இமேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது ஃபேண்டசி ஆர் ஃபேன்சி எடிட்டிங், போஸ்டர் பேக்ரவுண்ட் எடிட்டிங் ஆர் ஃபோட்டோ மேனிப்புலேஷன் இது எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். அஃப்கோர்ஸ் இதை கஸ்டமைஸ் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்லைடர்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட், பீட்டா வெர்ஷன்ல ஸ்மார்ட் போர்ட்ரேட். இப்போ பார்க்க போற இந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே டெஸ்டிங்ல தான் இருக்கு, விச் மீன்ஸ் இது ஃபைனல் வெர்ஷன் கிடையாது. ஆல்ரைட், இந்த ஸ்மார்ட் போர்ட்ரேட் ஃபில்டர்ல 3 கேட்டகரிஸ் இருக்கு. எக்ஸ்பிரஷன், சப்ஜெக்ட், மாஸ்க், செட்டிங். எக்ஸ்பிரஷன்ல ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை மாற்ற முடியும். லைக் ஹாப்பினஸ் ஸ்லைடரை ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண ஒரு மேஜிக் நடக்கும். இதுல எக்ஸ்ட்ராவா டீத் பிக்சல்ஸை போட்டோஷாப்பே ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இந்த ஃபேஸ்க்கு இது சூட் ஆயிடுச்சு, பட் இது 50-50 தான். எனிவே இது பீட்டா வெர்ஷன் தானே, டெவலப்பிங் ஃபுல்லாக முடியட்டும், எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அண்ட் இதுலேயே சர்ப்ரைஸ் அண்ட் ஆங்கர். நெக்ஸ்ட், சப்ஜெக்ட், ஃபேஷியல் ஏஜ். இது ஜஸ்ட் லைக் ஃபேஸ் ஆப் மாதிரியே தான். ஏஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏஜ்
டிக்ரீஸை விட ஏஜ் இன்க்ரீஸில் ஒரு டீசென்ட் அவுட்புட் கொண்டு வருது இந்த ஃபில்டர். லைக் இந்த பிளாக்ல இருந்து கிரே ஹேர்ஸ் ஆட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்பவே நல்லா கொண்டு வருது. நெக்ஸ்ட் கேஸ். இது டெஃபினெட்லி ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன், எஸ்பெஷலி குரூப் ஃபோட்டோஸில் ஆஃப் கேமரா பார்க்குறவங்கள கேமரா பார்க்க வைக்க யூஸ் ஆகும். பட் இது ஐஸில் இருக்க டீட்டெயில்ஸை ஸ்மூத் ஆக்கி விட்டுருது. எனிவே இதை ஒரு லாங் ஷாட்டில் இருக்க பிக்சருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அக்செப்டபிள். அண்ட் தென் ஹேர் திக்னஸ். இது ஹேர் திக்னஸ் இன்க்ரீஸ். ஸோ இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இது ஹேர் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஹெட்டில், அதாவது தலையில் இருக்க ஹேர் கொஞ்சம் அதிகமாகவும் ஃபேஸில் இருக்க ஹேர் தாடி கொஞ்சம் கம்மியாகவும் பண்ணுது. ஸோ இது ஒரு கிளவரான டெசிஷன். ஹெட் டைரக்ஷன், இது ஸ்லைட்லி ஹெட் டைரக்ஷனை திருப்புறதுக்கு யூஸ் ஆகுது. திஸ் இஸ் ஆல்சோ வெரி நைஸ் ஃபியூச்சர். இதிலலாம் ஒரு சின்ன சின்ன போஸ்ட் கரெக்ஷன்ஸ் அழகாக பண்ணிக்கலாம். லைட் டைரக்ஷன் இதுவுமே ஒரு ஹேண்டியான ஃபீச்சர் தான். உங்களோட போர்ட்ரேட்ஸ்க்கு ரீலைட்டிங் பண்ணிக்க முடியும். மாஸ்க் செட்டிங்ஸ், இது மேலே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட பிளேஸ்மெண்ட், ஃபெதரிங், டீட்டெயில்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஸ்லைடர்ஸ். இதை ஃபைன் டியூன் பண்ணுறது மூலமாக டீசென்ட் லுக்கை அச்சீவ் பண்ணலாம். மேக்கப் ட்ரான்ஸ்ஃபர், இந்த வேர்ட் செம ஃபேன்சியாக இருக்குல்ல, பட் இது ஒன்லி இன் அண்ட் அரவுண்ட் ஐ, அதுக்கப்புறம் லிப்பில் இருக்க கலர்ஸை மட்டும்தான் நெக்ஸ்ட் இமேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. டெப்த் அவேர் ஹேர்ஸ், இது லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஜஸ்ட் ஒரு பனி மூட்டம் மாதிரி நம்மளோட சப்ஜெக்டுக்கு பின்னாடி ஒரு ஆர்டிஃபிஷியல் டெப்த்தை கிரியேட் பண்ண இது ரொம்பவே யூஸ் ஆகும். பட் இதில் சப்ஜெக்ட் எட்ஜோட டிடெக்ஷன் ஓரளவு தான் இருக்கு. பட் எனிவே அப்கமிங் வெர்ஷனில் இதை கண்டிப்பாக சரி பண்ணிடுவாங்க. கலரைஸ், இது மோஸ்ட்லி மோனோடோனாக இருக்க பிக்சரை கலர் பண்ண யூஸ் பண்ணலாம். இது பிளாக் அண்ட் ஒயிட் டு கலர் கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். சூப்பர் ஜூம், இது கரண்ட் டாக்குமெண்ட் சைஸ் அண்ட் ரெசல்யூஷனை மாற்றாம பிக்சரை என்லார்ஜ் பண்ண யூஸ் ஆகுது. அப்படி என்லார்ஜ் பண்ணும்போது ஏற்படுற நாய்ஸ், ஷார்ப்னஸ் இஷ்யூ அண்ட் JPEG ஆட் எஃபெக்ட்ஸையும் இந்த ஸ்லைடர்ஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். JPEG ஆட் எஃபெக்ட்ஸ் ரிமூவல், JPEGல இருக்க சின்ன சின்ன கலர் டிரான்சிஷன், பிக்சல் கிராக், இதெல்லாம் தான் நம்ம ஆட் எஃபெக்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதை இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலமா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். டிஸ்கவர், ஜஸ்ட் ப்ரெஸ் Ctrl F. எஸ், Ctrl F அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், வைடாக யூஸ் பண்ணுறது ஃபைண்ட், அதாவது சர்ச் பண்ணுற ஆப்ஷனுக்கு தான். இது ரியலி அமேசிங் ஆப்ஷன். மெனுவில் இருக்க ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனை எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணுறதை விட அதை ஒரு சர்ச் பேனல் வச்சு சர்ச் பண்ணால் எவ்வளோ வசதியாக இருக்கும்ல. எஸ், இந்த விண்டோ ஒரு பிராண்ட் நியூ விண்டோ. இது எல்லாம் லோக்கலில் சர்ச் பண்ணுறதுக்காக. இந்த ரெசோர்ஸ் லிங்க்ஸ் அப்படிங்கிறது ஃபோட்டோஷாப்லேருந்து வெளியே போய் பிளக்இன்ஸ் ஆர் ஸ்டாக் ஃபோட்டோஸ், ஃபாண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக யூஸ் ஆகுது. ஆல்ரைட், இதுல குயிக் ஆக்ஷன்ஸை பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்தா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்ல பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடும். அண்ட் தென் பிளர் பேக்ரவுண்டும் சேம் இதே மாதிரி தான். ஜஸ்ட் அப்ளை பிளர் அண்ட் தென் மேக் பிளாக் அண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட். இந்த மாதிரி சப்ஜெக்டை மட்டும் விட்டுட்டு பேக்ரவுண்டை பிளாக் அண்ட் ஒயிட் நீங்க ரொம்ப காலமா கஷ்டப்பட்டு மாஸ்கிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ அது தேவையில்லை. ஜஸ்ட் ஒன் கிளிக், that's it. நெக்ஸ்ட் இருக்குது என்ஹான்ஸ் இமேஜ். இந்த என்ஹான்ஸ் இமேஜ் கிளிக் பண்ண உடனே அந்த இமேஜ்ல இருக்க ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே என்ஹான்ஸ் ஆகிறத நீங்க பார்க்கலாம். இது வேற ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் கேமரா ரா ஃபில்டர்ல போய் ஆட்டோ அப்ளை பண்றது தான் இது. இதை உங்களுக்காக போட்டோஷாப்பே ஒரு ஆக்ஷனா பண்ணி கொடுக்குது. that's it. அண்ட் மோர் சர்ப்ரைசிங்லி இதுல மோர் குயிக் ஆக்ஷன்ஸ் கொண்டு வர போறாங்க. மீனிங் போட்டோஷாப் லைஃப் ஈவன் மோர் ஈஸியரா மாறப்போகுதுன்னு அர்த்தம். வெர்ஷன் ஹிஸ்டரி, ஒருவேளை நீங்க அடோபி கிளவுட்ல உங்க டாக்குமெண்ட்டை சேவ் பண்ற ஹேபிட் இருந்தா இந்த வெர்ஷன் ஹிஸ்டரி ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். டிஃப்ரெண்ட் வெர்ஷனுக்கு எப்போ வேணாலும் ரிவர்ட் பண்ணிக்கலாம் வித்தின் 30 days டைம்லைன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும், எவ்வளோதான் ஆட்டோமேஷன் வந்தாலும், நம்ம பண்ற மேனுவல் எஃபர்ட்ஸ்க்கு எப்பவுமே வேல்யூ அதிகம். பை தி வே, இந்த போட்டோஷாப் 2021 அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒரு வைடர் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. வழக்கம் போல பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். திஸ் இஸ் சந்திரபாதி ஃப்ரம் ஃபோகஸ் ஸ்டுடியோஸ், signing off.